தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பொன் வில்சன் சார், நீங்கள் எப்படி பார்க்கீங்க? இல்லை, இப்போ இது கூட்டம் அப்படின்னா நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணி பெருசாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போது விஜய் பார்த்தீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் பார்க்கணும், அடுத்த மேலே பார்த்துக்குவோம். இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து வெறும் அனுகூலத்தில் தான் பேச முடியும், வேறு வந்து வாக்கு வங்கி எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்போ விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு கூட்டங்கள், ஆதரவு மக்கள், ரசிகர்கள் தங்கள் தலைவனை கதாநாயகனை பார்க்க கூடுகிற கூட்டம். இப்போ நம்ம டிஎஸ்எஸ் ரவி சொன்ன மாதிரி பரவசப்படுற கூட்டம் அப்படின்ற கூட்டம் வருது. இந்த கூட்டம் தான் அந்த இடத்துல பெருவாரியாக இருக்கும். மற்றவங்களும் கூட இருக்கலாம், ஆனால் பெருவாரியாக இருக்கிறத நம்ம கணக்கில் வைக்க முடியாது. இந்த பெருவாரியாக இருப்பாங்க. மணி வந்து அரசியல் ரீதியாக இல்லை, இப்போ நான் இல்லை இப்போ அரசியல் ரீதியை கடந்து ரசிகர்கள் பரவசம் அடைகிறது வந்து தான் கதாநாயகனை தான். இன்னும் அவர் வந்து தலைவராக வந்து அவங்க பர்ஃபார்மராக பார்க்கல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் கூட எங்கள் கதாநாயகர் அப்படின்ற விதத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. இன்னும் அரசியல் பர்ஃபார்மராக பார்க்கும்போது தான் அந்த தலைவராக அவங்க பரவசம் பண்ணுறது அப்புறம் தான் தெரியும். அது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இப்போ டிஎம்கேக்கு கூடுற கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியான அவங்க ஆதரவு கூட்டம், ப்ளஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்சியில் இருப்பவர்களுடைய எதிர்ப்பு கூட்டம். அதாவது மத்தியில் ஆட்சி செய்கிற பிஜேபியை பிடிக்காதவர்கள், அந்த எதிர்ப்பு கூட்டம் ஒரு கணிசமாக அங்கே நிற்க வாய்க்கிறது நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்க்கும் பொழுது. இதுதான் அவங்களுடைய ஆதரவு கூட்டமும் மத்தியில் இருக்கிற ஆட்சியோட எதிர்ப்பு கூட்டம், இது ரெண்டும். இப்போ இதே வந்து அதிமுக பக்கம் நிற்கிற கூட்டங்களை பார்க்கும்போது அவர்களுடைய ஆதரவு கூட்டம் ப்ளஸ் ஆட்சியில் இருக்கிற திமுக எதிர்ப்பு கூட்டம். ஏன்னா சட்டமன்றத்தில் திமுக எதிர்ப்பு ப்ளஸ் பாஜக ஆதரவு. ஆமாம், பாஜக ஆதரவு கூட்டணி. இப்போ அது திமுக சொன்னால் இப்போ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் லைனாக சொல்லினே போகலாம் ஒரு 1/4 மணி நேரம். அதனால் மெயினாக இருக்கிறவங்க தான் நான் சொல்கிறேன். அதனால் இவங்களுக்கு வருது எப்படின்னா அதிமுக ஆதரவு கூட்டம் ப்ளஸ் எப்படின்னா திமுக எதிர்ப்பு கூட்டம். திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. கரெக்டாக விஜய்கிட்ட திமுக எதிர்ப்பு கூட்டம் வராதா? வரலாம். நான் சொல்கிறது பெருவாரியான சொல்கிறேன், கணிசமாக அவர்களுக்கு இருக்குது. இப்போ நான் அவரை பார்த்து எகிரி குதிக்கிறது அதெல்லாம் வந்து அந்த ரசிகர்கள் அவரை கதாநாயகனாக போற்றி வணங்குற அந்த ரசிகர்கள் ஒரு பர்டிகுலர் கூட்டம் தானே சார்? இல்லை சார், இப்போ நம்ம அப்படி கணக்கு போட்டால் எல்லாத்தையும் கணக்கு போட்டுருக்கலாம். நான் வந்து பெருவாரியாக சொல்கிறேன். நான் நீங்கள் விதிவிலக்கெல்லாம் கேட்குறீங்க, பெருவாரியாக சொல்கிறேன் நான். இப்போ விஜயை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இங்கே வந்தார்னா, கோடம்பாக்கத்துக்கு வந்தார்னா நீங்களும் போய் பார்ப்பீங்க, நானும் போய் பார்ப்பேன். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? போமா இல்லையா? 100% கண்டிப்பா போய் பார்ப்போம். அதெல்லாம் என்னன்னா, எதுக்கு சொல்லலாம், முண்டி அடித்து கொண்டு அவர் இன்னைக்கு வராருன்னா முந்தைய நாளே போய் தங்கி பார்ப்பது இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் ரசிகர்கள் சொல்றேன். அப்புறம் அப்போ நீங்க ஸ்டாலின் அந்த மக்கள் அங்கீகரிக்கவே இல்லை, எடப்பாடி அங்கீகரிக்கவே இல்லை, அப்போ அதுக்கு ஜெயலலிதாமோ அங்கீகரிக்கவே இல்லை, அப்புறம் கலைஞரை அங்கீகரிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது ரசிகர்கள் கூட்டம்னு சொல்றேன். இப்போ அது வந்து நம்ம அவரை போட்டுறதால இப்போ நம்ம பேசுகிறோம். நீங்கள் விமர்சனம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது விமர்சனம் பண்ணிடலாம், இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிடலாம். அவர் அரசியலில் வந்துட்டதால அதை நான் இறக்க விரும்பலான்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உதாரணம் காட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கூட்டத்தை காமிச்சிடலாம், எல்லாத்தையும் கூட்டத்தை காமிச்சிடலாம், முந்தின நாள்லேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வந்துடும். அது கிடையாது. இது வந்து வெறும் அரசியல் படுத்துறதால, அவர் அரசியல் மையப்படுத்தியதால அவருக்கு ஆதரவு தெரிவிக்க, அவரை போற்றி வணங்க வருகிற கூட்டம். அங்கே எதிர்ப்பு ஓட்டுகள் பெரிய அளவில் இருக்குமானா திமுகவில் அவர் பெரிய அளவில் திமுகவால் பழி வாங்கப்படல, அதிமுகவால் பெரிய, ஏன்னா களத்தில் வரல. ஆனால் திமுக எதிர்க்கிறார்ல சார் ஒவ்வொரு மேடையிலும். சார், நான் எதிர்க்கிறது வேற. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, ரத்தம் சிந்திருக்கிறீர்களா, சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா, கைது செய்யப்பட்டிருக்கிறீர்களா, ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் உங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்களா? இது திமுக காலகாலமா அதிமுக பக்கம் நடந்திருக்குது, அதிமுகவால் காலகாலமா திமுக பக்கம் நடந்திருக்குது. அந்த வரலாறு இருக்கிறதுல எங்க அப்பா அடி வாங்கினாரு, எங்க தாத்தா அடி வாங்கினாருன்னு அந்த வரலாறு சொல்றேன் நான். அது வந்து பெரிய அளவில் வந்து விஜய்க்கு இப்போ இருக்காது, களத்தில் வந்த பிறகுதான். இப்போ விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ஓட்டுகள், அந்த மாதிரி ஒரு தீவிர ஆதரவு இருக்காது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி ஓட்டுகள், பாரம்பரிய ஓட்டுகள், இதெல்லாம் வந்து திமுக பக்கமும் நிற்கும், அதிமுக பக்கமும் நிற்கும். அந்த வர்ற கூட்டம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சேர்க்கிற கூட்டங்கள் இருக்கிறது, எல்லா கட்சியிலையும் வந்து சேர்க்கிற கூட்டங்கள் இருக்கும். ஆட்சிக்கு வராததால வந்து நம்ம தானா வந்த கூட்டம் இருக்கும், அவர்கிட்ட தானா வந்த கூட்டம். இந்த கூட்டம் பத்துமானா இந்த கூட்டம் பத்தாது.
நீங்க அரசியல் வளப்படுறதுக்கோ ஆட்சிக்கு வர்றதுக்கோ இந்த கூட்டம் பத்தாது. அப்போ இதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுது. இதை தாண்டி தேவைப்படும் கண்டிப்பா. இப்போ தேர்தலில் வந்து இப்போ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட above 30% இருக்கிற கட்சிகள் திமுக அதிமுகன்றது. இப்போ திமுக சைடில் பார்த்தீங்கன்னா இரட்டை பின்னத்தில் வந்து ஓட்டு வாங்கின கட்சி கிடையாது. அது மாதிரி பெரிய கட்சி எதுவும் கிடையாது இரட்டை பின்னத்தில் ஓட்டு வாங்கினது. அதிமுக சைடில் இப்போ சமீபத்தில் தான் வந்து பிஜேபி வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் இரட்டை இலக்க அடைஞ்சிட்டோன்றது சொல்லிக்கலாம். மற்றபடி வந்து பெரிய அளவில் கிடையாது. அதிமுக திமுக தான் இருக்கிறதுல பெரிய கட்சிகள். அவங்க வந்து 37% அபோவ் வச்சுருப்பாங்க. அந்த கூட்டணி பலத்தாலேயோ இல்லை ஆதரவு பலத்தாலேயோ இல்லை எதிர்ப்பு பலத்தாலேயோ 50-53% வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க 2 பேருக்கும். இதை வந்து பீட் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் இருக்காரா அந்த கேள்வி. அப்போதான் வந்து என்னன்னா இன்னும் ஆழமாக அகலமாக அவர் பேசுறது மட்டும் இல்லை, போராட்டங்கள், களத்தில் ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள், உண்ணாவிரதங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை, இப்போ விஜயுடைய கூட்டம் எந்த புள்ளியிலையும் இபிஎஸ்க்கு ஒரு அச்சத்தையோ இல்லை இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு புதுசாக வந்த ஒரு கட்சி தலைவர் அப்படின்னும் தோணாதா? நான் முதலமைச்சருக்கும் கேட்குறேன், எதிர்கட்சி தலைவருக்கும் கேட்குறேன். இல்லை 2 பேருக்குமே அந்த மாதிரி பெருசாக வந்து தோணாது. ஏன்னா இப்போ அப்போ நம்ம சீமானை புறக்கணிச்சிடறோம் சுத்தமாக. அப்போ சீமானுடைய கூட்டங்கள் அதான் சீமானுக்கு வர்ற கூட்டங்கள் எப்படி இருக்கும்? வேற எதுவும் கிடையாது. அவர் வசீகர தலைவராக இல்லை, அவர் பேசுவதை கேட்பதற்காக வருகிற கூட்டம் பெரும்பாலான கூட்டம். எப்படின்னா அவர்கிட்ட இருக்கும் சப்ஜெக்ட், அப்போ அவர்கிட்ட வேற விஷயம் இருக்கும், அதை கேட்பதற்காக வருகிற கூட்டம். அதுதான் சொன்னேன். அப்போ விஜயின் போது அவரை பார்க்கறதுக்காக வர கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கும். சீமானுடைய கூட்டத்துக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த விஜய்க்கு கொடுக்குற அளவுக்குலாம் கொடுக்கறது இல்லை ஆளுங்கட்சி. விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு தானே இவ்வளவு கொடுக்குறாங்க. இல்லை, எல்லா கட்சிக்கும் எல்லா நேரமும் கொடுப்பாங்க. அப்போ பிஜேபி காங்கிரஸுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்களா, இல்லை காங்கிரஸ் பிஜேபிக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தாங்களா? எல்லா நேரமும் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்காக கூட சேர்த்து கொடுப்பாங்க. அது நடக்கும். இல்ல அந்த பழி வாங்குறதுல விஜய் வந்துட்டாரான்னு இல்ல. இதுல என்னன்னா அதுதான் இப்ப நீதிமன்றம் அப்போ பழி வாங்குதான்னு கேட்கலாம். நீதிமன்றம் விஜய் கேக்குது இல்ல, அப்ப நீதிமன்றமும் அப்படிதான் செய்யுதுன்றீங்களா? இல்ல, ஒட்டுமொத்தமா எல்லாரும் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை தானே இங்க கணக்கில் எடுக்க. கட்டுக்கடங்காத கூட்டம் உங்களுக்கு வருது வேற விஷயம். கட்டுப்பாடற்ற கூட்டம் வருகிறதா, இதற்கு யார் பொறுப்பு? கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தா பெருமைப்படலாம், கட்டுப்பாடற்ற கூட்டம் வந்தா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்களே சொல்லுங்க. சாதாரண மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வரக்கூடிய கட்டுப்பாடுகளோடு வரிசையா வரக்கூடிய கூட்டம், வரிசையா அப்படியே திரும்பி போற கூட்டம். விஜய்க்கு வரக்கூடிய கட்டுப்பாடுனா அதான் இல்ல, நீங்க சொல்றது தான். ஒண்ணா வரணும் இல்ல, நீங்க ரெண்டா வந்து எப்படின்னு சொல்லுங்க. நீங்க அப்ப நீதிபதியை கேளுங்க சார். நீதிபதி கேக்குறல்ல, இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ எந்த கூட்டத்துல ஒரு பவுன்சர் வந்து இப்படி தூக்கி வீசுறாரு, தலை போய் சிரம் போய் கீழே இறங்கியிருந்தா அவரு என் உயிர் தோழன் பாபு நிலைமை. இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? அந்த பவுன்சருடைய திடகாத்திரமான உடம்பை நீங்க பாத்தீங்களா? அந்த பையன் வந்து எப்படி இருந்தான்? அது வந்து தவறுன்னு சொல்ல, சூழ்நிலை அந்த மாதிரி உருவாயிடும். அதை தூக்கி போடும்போது அவன் தெரியாம அந்த கம்பியை பிடிச்சதால தப்பிச்சான். தலை லேண்ட் ஆயிருந்தா அவன் நிலைமை என்ன? சர்விகல் ஸ்பைன் தான் இருக்கும். அடுத்தது அவரோட கூட்டத்தில் பாக்குறீங்க, மரத்துக்கு மேல நிக்கிறது, பில்டிங் மேல நிக்கிறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை தானா? இப்ப இது என்னன்னா ஆர்வத்துல வராங்க, நம்ம குறைய சொல்லல. இதை இந்த மரத்துக்கு மேல பில்டிங் மேல ஏறுறது, தொங்குறது, கொடிமரத்துக்கு மேல போறது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக கூட்டங்கள்ல பார்த்தது இல்லையா, இருந்தது இல்லையா? இப்ப அது வந்து கேட்க கூடாதுன்றீங்க. இல்ல சார், நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி வந்து சில வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கதான் செய்வாங்க. அதற்கு மேலையும் அரசியல் பழி வாங்குறதுக்காக சில கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கதான் செய்வாங்கன்றேன். நான் அதுக்குள்ளேயே வரல. இந்த மாதிரி விஷயங்களை எப்படின்னா தலைவர் கட்டுப்படுத்தணும், சில மாவட்ட செயலாளர்களை நீக்கணும், சில ஒன்றிய செயலாளர்களை கூப்பிட்டு கண்டிக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. இதையெல்லாம் சில விஷயங்கள் செய்யணும். அப்போ அந்த இரும்பு கரம் கொண்டு நீங்க நடவடிக்கை எடுக்கும்போது அங்கேருந்து கூட்டு வர ஆளுங்க வந்து தயங்குவாங்க. ஒரு முறைக்கு 100 தடவை சொல்லுவான், இறங்கின பிச்சிரும் ஒண்ணு, அவ்வளவுதான். இல்லைன்னா இதுக்கு மேல நீ கட்சிக்கு இருக்க முடியாது. அந்த மாதிரி, ஏன்னா இவரு பதவிக்கு ஆபத்து வந்துடும். இந்த மாதிரி இதை மீறிய நிப்பாங்க ரசிகர்கள், இல்லைன்னு சொல்ல, அந்த ஆர்வத்தில் நிப்பாங்க, அந்த சின்ன பசங்க நிப்பாங்க. ஆனால் இதை முன்னெடுக்க வேண்டும் தான் நீதிமன்றம் கூட ஒரு அறிவுரை கொடுக்குது. நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா திமுகவையும் கண்டிக்குது, காவல்துறையும் கண்டிக்குது. காவல்துறையும் என்ன கண்டிக்குது, நீங்க வந்து
பொதுவா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நீங்க விஜயோ தாவேக்காவோ தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க அந்த மாதிரி அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது காவல்துறையும் நீதிமன்றம் கண்டிக்குது. அதே நேரத்தில் ஒரு தலைவர் என்ற விதத்தில் அவர் தலைவர் மட்டும் பொறுப்பு இல்லை, தலைவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு அது ஈக்குவல் பொறுப்பு இருக்குது. அது தலைவர் மெயினாக பார்க்க முடியாது. தலைவர் அதில் வந்து கூர்ந்து வந்து அவ்வளோ இதாக பார்க்க முடியாது. அது தலைவரை மீறி தான் வராங்க. அப்போது கீழ்மட்டத்தில் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்கல்ல, கட்டமைப்பு, அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு கட்டுப்பாடை கொண்டு இதை மீறி நடக்கும். 1-2 நடக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த கட்டுப்பாடை கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் காமராஜர் இருக்கும்பொழுது ஒரு 50 அடி கொடிக்கம்பம் கட்டினாங்க. ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன். அந்த காமராஜர் முதலமைச்சர் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொடி கம்பம் அறுந்து விழுந்துச்சு, கொடி அறுந்துச்சு. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்போ ஒரு சின்ன பையன் 18 வயசோ 16 வயசோ கடகடன் கை வாயில கடிச்சிட்டு போய் நேராக போய் அந்த கம்பிக்குள்ள போட்டு கிட்ட வந்துட்டான். காமராஜர் வந்தாச்சு, கொடி ஏற்றணும்னு சொல்றாங்க. ஐயா கடைசி நேரத்தில் கொடி விழுந்துச்சு ஐயா, இந்த பிள்ளை தான் நம்மளை காப்பாத்துச்சா அப்படின்னு. வா தம்பி கிட்ட வந்து பட்டாருன்னு ஒன்று போட்டார். உன்னை எவன் இந்த வேலை செய்ய சொன்னது? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுது? நான் தான் பதில் சொல்லணும். இங்கே நிற்காத, போ வீட்டுக்கு போ. அடிச்சாரு. இந்த மாதிரி இதுதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். காமராஜருக்கு பிறகு ஏதாவது உதாரணம் இருக்கா? இல்ல நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதாரணங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி கலைஞர் உதாரணங்கள் சொல்லலாம். நிறைய உதாரணங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது தொண்டர்களை கண்டிக்கிற தலைவர்கள், தொண்டர்கள் மட்டும் இல்ல மாவட்ட செயலாளர்களே கண்டிக்கிற தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். இவர் வந்து வரட்டும், வாழ்த்துறோம், ஆள்ட்டும், நம்ம வந்து வாழ்த்து தான் செய்யறோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும், கூடுதல் கவனம். சரி.